ஆன் பண்ணிட்டீங்களா? ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சு. காலையிலேருந்து ஒரு வீடியோ போடலாம் பார்க்குறோம், கரண்ட் வந்து போச்சு. இப்போ கரண்ட் வந்துடுச்சு. ஆனால் என்னென்ன கஷ்டமான விஷயம், நமக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் 2 வாரம் ஆச்சு. ஒரு வீடியோ போடலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு நேரம் சும்மா இருந்தவங்க பின்னாடி கட்டணம் ஆரம்பிச்சாங்க. அதில் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தேன். அதை பின்னாடி வேறு சவுண்டு கேட்டு கிடைக்கிறேன். அப்படிங்கிறதா என்ன பண்ணுறது, ஒரு வீடியோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸ்லோவாக அப்படியே போவோம். என்ன பண்ணுறது, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயோ என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சினிமா அப்படின்னு பார்த்துட்டாலே நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்டார் நடித்த ரீசெண்டாக வந்துட்டு லால் சலாம்லாம் பார்த்து அப்படி விரட்டு போயிட்டேன். ஏன்னா அது ஒரு பயங்கரமான படம் போல். அந்த படம் உங்களுக்கே தெரியும், பயங்கர ஹிட் ஆகி போச்சு. அவர் பேரை கேட்டாலே ஸ்கிரீன் அலறும். தேட்டரில் ஓடிச்சானு தெரியல. தேட்டரை விட்டு ஓட்ட மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சிக்கிட்டான் முழு பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் 2 வருதுடா அப்படின்னாங்க. சரி தாத்தா வந்து சதுர விட போகிறாரு, பதற விட போகிறாரு நம்ம எல்லாம் அப்படின்னு பார்த்தா சதுர விட்டாப்புல. எப்படின்னா உள்ளே இருக்க எல்லா பேரையும் வெளில சதுர விட்டாங்க. ஒன் டைம் வாஷபிள் கூட இல்லை, விட்டுருங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் 3 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாரு, தலைவலிக்குது, அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். எனக்கு வந்து பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். செகண்ட் ஃபேனாக நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். அப்படி ஒரு படம் அதை எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் நல்ல படம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோட் வரப்போகுது, குட் பேட் அக்லி வரப்போகுது, அடுத்தடுத்து அப்டேட்டு. அப்புறம் போது இவர் வேணா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தளபதி வேணா கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் தனியாக வந்துட்டு படமே நடிக்க போகிறதில்லப்பா அப்படின்னே ஐயோ இருக்கு ஆளும் போகிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் குட் பேட் அக்லி முடிஞ்சோடனே அவருக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பரப்பி விடுறாங்க. அது என்னன்னு தெரில. இது என்ன பிரச்சனைனா, தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து இல்லாமல் போகிறாங்க. அதை நினைச்சாங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்காக தான் இப்போ புதுசாக ஒருத்தர் புரட்சி பண்ணிருக்காங்க, கிளம்பி வந்திருக்காரு. அவர் தான் நம்ம அண்ணே. சார் இந்த 40,000 அட்வான்ஸ் வச்சுக்கோங்க சார். என் லட்சுமி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். நான் உங்களுக்கு 5 லட்சம் தரேன். அதுதான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இப்போ என்னன்னா நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலில் உட்காந்து அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்படிடுவார் சொன்னோடனே ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும். ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு டைரக்டர். ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி. ஸோ அவர் வந்து பல பன்முகம் திறமை கொண்ட ஒரு திறமைசாலி. சினிமா இழந்துடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. நீ அப்படி வரியா? இவர் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே பயங்கரமான ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்திருக்காரு. நீங்கள் வந்து பெரிய ஆளானே பயங்கரமான ஒரு ஸ்டார் ஆக போறீங்கன்னு சொல்லி அப்போயே எவனோ வந்து அந்த பிஞ்சு நெஞ்சில் வந்து நஞ்சை விதைச்சி விட்டுருக்கான். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த வேலை பார்க்குறாரு இவர். கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் சதை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருடாது. யாரிடம் கேட்கிறாய் வட்டி? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அவர் வந்து இப்போ என்னமோ ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா கட்டபொம்மன் மாதிரி நடிக்கிறாரா. கட்டபொம்மன் யாரா நீ அவர் இந்த வெள்ளைக்காரனை பார்த்து நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாருமே பேசிட்டு போவோம். அந்த டைலாக் பேசுவோம், அந்த டைலாக தான் பேசுகிறாரு அண்ணே. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்லையும் குல பெண்களுக்கு மஞ்சள் நீர் அடித்து பணி புரிந்தாயா, மான கேட்டவனே. பயங்கரமா என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எங்கே குஞ்சு விளையாத எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா அப்படின்னு.
வரிகள்லாம் கலக்கிறாரு. வரிச்சலாக சொன்னால் வேறு ஏதோ பண்ணுறாரு. இருக்கு பேர் தான் உண்மையான நாடி நரம்பு எல்லாத்துமே ஊறி போன அந்த ஒரு நடிப்பு திறமை இருக்குல்ல, அது வந்து அன்னைக்கு நிறையாவே இருக்குது. இது வந்து தமிழ் சினிமா யூஸ் பண்ணலைன்னா இழப்பீடு யாருக்கோ அந்த மாதிரி எடுக்காமல் தமிழ் சினிமாவில் யாராச்சும் ஒருவருக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இவரை விட திறமையான ஆள்லாம் வந்துட்டு இருந்தாலும் இவரை மாதிரி ஒரு தனக்குத்தானே திறமையான ஆள் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவரை மாதிரி ஆள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, சிவாஜியோட அந்த இது தெரியுது. விஜய் சினிமா வந்து அடுத்த கட்ட நிலைமை கொண்டு போகிறது 2025 டிசம்பரில் வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இவரை வச்சு ஒரு பெரிய மூவி எடுத்து விட்டு கொடுத்து நம்மளோட வந்து என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.